ஆரோக்கியமான சத்துக்கள் நிறைந்த சாமை அவல் ஊத்தப்பம் இதுதான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு சைட் டிஷ்ஷா துவரம் பருப்புல செஞ்ச சாம்பார். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நமக்கு தேவையான அளவு சாமை அவலை எடுத்து நான் அதை க்ளீன் பண்ணிட்டேன். எப்போவுமே அதை முரத்துல போட்டு நம்ம புடைச்சு க்ளீன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அதை கழுவிக்கணும். நான் இந்த ஜல்லடை மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, கூடை மாதிரி, அதில் போட்டு தான் கழுவிக்குவேன். அப்போ வந்து அப்படியே அதில் இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் கீழே இறங்கிக்கும். அதுக்கப்புறமா நம்ம அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு காலி பாத்திரத்தை எடுத்து அதில் நம்மக்கிட்ட இட்லி மாவு குறைவாக இருக்கும் பார்த்தீங்களா, வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் பத்தாது, அந்த மாதிரி ஒரு கரண்டி அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதை செய்யலாம். ஸோ அந்த ஒரே ஒரு கரண்டி இட்லி மாவு எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நம்ம ஏன்னா திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாலும் நம்ம இந்த மாதிரி ஈஸியாக செய்திடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது உடனடியாக செய்யக்கூடியது தான். இப்போ அந்த இட்லி மாவு வந்து என்கிட்ட 2 கரண்டி தான் இருந்தது. அதில் ஒரு கரண்டி எடுத்து நான் இந்த ஒரு பவுலில் போட்டுட்டு, அந்த ஒரு கப்பு சாமை அவல் எடுத்து நம்ம சுத்தம் பண்ணி கழுவணும் இல்லைங்களா, அதை வந்து இது கூட போட்டுக்கலாம். நம்ம இந்த இட்லி மாவோட போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுக்கலாம். இட்லி மாவில் உப்பு இருக்கும், அதனால் இதில் பார்த்து அளவாக போடணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அதில் வந்து நம்ம இதை கலக்கி கொடுத்துடணுங்க. அப்போ வந்து கெட்டியாகிடும். அந்த மாவில் இருக்கிற ஈரப்பதத்தையெல்லாம் எடுத்து அது கெட்டியாயிடும். இப்போ இந்த ஸ்பூன் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க, கொஞ்சமாக. ஏன்னா அந்த அவல் அந்த தண்ணியெல்லாம் எடுத்து ஊறிடுச்சு இல்லைங்களா, அப்புறம் அது வேகிறதுக்கு தண்ணி தேவைப்படும்ல, அதுக்காக கொஞ்சமாக 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணியை ஊற்றிக்கலாம். ஊற்றி இதை வந்து நம்ம நல்லா கலக்கி கொடுக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 2-3 நிமிஷம், அதிகமாக 5 நிமிஷம் கூட நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு வந்து அது கூட நம்ம இன்னும் என்னென்ன பொருள்கள் சேர்த்தணுமோ ருசிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் இருந்ததை பொடிப்படியாக நான் கட் பண்ணி போட்டுட்டேங்க. இதில் சீரகம் போடலாம், மிளகுத்தூள் எது வேணாலும் போடலாம், கீரைகள் போடலாம். நான் இப்போது வெங்காயம் மட்டும்தான் போட்டேன். இப்போது தவாவில் வந்து நல்லா எண்ணெயை பூசிட்டு இதை கெட்டியாக இருக்கக்கூடிய அந்த மாவை எடுத்து அப்படியே நம்ம பரப்பி விட்டுட்டோங்க. இது வந்து ஊத்தப்பானனால கெட்டியாக தான் நம்ம செய்வோம். இதை மூடி வச்சுக்கணும். இதை வந்து திருப்பி போட்டு வேக வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மூடி போட்டனால நல்லா வெந்துருச்சு. ஏன்னா வீட்டில் பெரியவங்க குழந்தைங்கள்லாம் இருக்கும்போது சாஃப்டாக கேட்பாங்க இல்லைங்களா. பொதுவாக ஊத்தப்பம் நம்ம திருப்பி போட மாட்டோம். இப்போ பாருங்களேன், ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து நான் இப்போ துவரம்பருப்பு சாம்பார், கீரை போட்டது, முள்ளு தண்டங்கீரை போட்டு இது துவரம்பருப்பு சாம்பார் செஞ்சதான் இது கூட சைட் டிஷ்ஷாக செஞ்சுருக்கேன். ரொம்ப டெலிஷியஸான ஃபுட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். See you. Best wishes. Bye bye.